அனைவருக்கும் வணக்கம். அமைதியின் ரகசிய சக்தி, தி சீக்ரெட் பவர் ஆஃப் பீஸ். உங்களுடைய லட்சியத்தைப் பற்றி மற்றவர்களிடம் சொல்வதை இன்றே நிறுத்துங்கள். ஆச்சரியமாக இருக்கிறதா? நீங்கள் உங்கள் இலக்குகளைப் பற்றி வெளியே சொல்லும் அந்த நொடியே அதை அடைவதற்கான வாய்ப்பு பாதியாக குறைகிறது என்கிறது அறிவியல். அமைதி என்பது வெறும் மௌனம் அல்ல, அது ஒரு ஆயுதம். இன்று நாம் பார்க்கப்போவது, யாரிடமும் எதையும் சொல்லாதே, மௌனத்தின் பின்னால் இருக்கும் அந்த ரகசிய சக்தி என்ன? 2. ஏன் ரகசியமாக வைக்க வேண்டும்? த லாஜிக். நமது மூளை ஒரு விசித்திரமான இயந்திரம். நீங்கள் ஒரு செயலைச் செய்து முடிப்பதற்கு முன்பே அதைப்பற்றி மற்றவர்களிடம் பெருமையாக பேசும்போது, உங்கள் மூளை அதை ஏற்கனவே சாதித்துவிட்டது போன்ற ஒரு போலியான திருப்தியை, டோபமீன் ஹிட் அடைகிறது. இதனால் அந்த வேலையைச் செய்து முடிக்கத் தேவையான உண்மையான உத்வேகம் உங்களிடம் குறைந்துவிடுகிறது. எனவே உங்கள் வெற்றியை உங்கள் உழைப்பு சொல்லட்டும், உங்கள் வாய் அல்ல. 3. மூவ் இன் சைலன்ஸ், ரகசிய வியூகம், த ஸ்ட்ராட்டஜி. வெற்றியை நோக்கிச் செல்பவர்கள் ஒருபோதும் தங்களின் அடுத்த கட்ட நகர்வை, நெக்ஸ்ட் மூவ், வெளியே சொல்லமாட்டார்கள். ஒரு சதுரங்க ஆட்டத்தில் அடுத்த நகர்வை எதிராளிக்கு தெரிந்தால் நீங்கள் தோற்றுவிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். திட்டமிடுதல் ரகசியமாக இருக்கட்டும். செயல்பாடு அமைதியாக இருக்கட்டும். வெற்றி மட்டும் சத்தமாக இருக்கட்டும். மற்றவர்களுக்கு உங்கள் வளர்ச்சியின் பலன் மட்டுமே தெரிய வேண்டும், நீங்கள் படும் கஷ்டமோ அல்லது உங்கள் வியூகமோ தெரியக்கூடாது. 4. மௌனத்தின் நன்மைகள், கீ பாயிண்ட்ஸ். மௌனமாக இருப்பதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் 3. 1. தேவையற்ற தடைகள் குறையும், உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் கண்கள் உங்கள் மீது படாது. 2. கூர்மையான கவனிப்பு, நீங்கள் குறைவாக பேசும்போது மற்றவர்களை அதிகமாக கவனிப்பீர்கள். இது உங்களுக்கு பல உண்மைகளை புரிய வைக்கும். 3. மதிப்பு கூடும், எப்போதும் பேசிக்கொண்டிருப்பவர்களை விட அளவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பேசுபவர்களுக்கு தான் இந்த உலகம் அதிக மதிப்பை கொடுக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு விதை மண்ணுக்கு அடியில் அமைதியாக இருக்கும்போதுதான் அது விருட்சமாக வளர முடியும். சத்தம் போடும் இலைகளை விட அமைதியாக இருக்கும் வேர்கள்தான் மரத்தை தாங்கி பிடிக்கின்றன. இன்று முதல் ஒரு சபதம் எடுங்கள். உங்கள் கனவுகளைச் செயலில் காட்டுங்கள், சொற்களில் அல்ல. ஒரு சிறிய நீதிக் கதையை இங்கே காணலாம். விடாமுயற்சியின் வெற்றி. ஒரு அடர்ந்த காட்டில் கழுகு ஒன்று உயரமான மரத்தின் உச்சியில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த கூட்டில் 4 முட்டைகள் இருந்தன. ஒரு நாள் பலத்த காற்று வீசியபோது ஒரு முட்டை மட்டும் நழுவி கீழே இருந்த ஒரு கோழிக்கூட்டிற்குள் விழுந்தது. அந்த முட்டை கோழி முட்டைகளுடன் சேர்ந்து பொரிந்தது. அந்த கழுகு குஞ்சு தன்னை ஒரு கோழி என்றே நினைத்து வளர்ந்தது. கோழிகளைப் போலவே தரையை கொத்தி கொத்தி தானியங்களை தின்றது. கோழிகளைப் போலவே குறைவான உயரத்தில் சிறகடித்து பறந்தது. ஒரு நாள் வானத்தில் ஒரு பெரிய கழுகு கம்பீரமாக மேகங்களுக்கு மேலே பறந்து கொண்டிருப்பதை அந்த கழுகு பார்த்தது. வியப்புடன் தனது தாய்க் கோழியிடம் கேட்டது, அம்மா, அது என்ன பறவை? எவ்வளவு அழகாக